வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். OnePlus Nord 3 லான்ச் ஆயிடுச்சு. அடுத்த நாட் சீரிஸ் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலி நம்ம சைனால ஏஸ்2வி அப்படின்னு லான்ச் ஆச்சு. ஆனா ஸ்லைட்டா கேமரா டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு, மத்தபடி டிஸ்பிளே அதெல்லாமே அதே தான் இருக்கு. கரெக்ட். Dimensity 9000 ரொம்ப காலத்துக்கு அப்புறமா Dimensity ஒன்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் முன்னாடி Dimensity தான் இருந்துச்சு, ஆனா Dimensity 1300 இருந்துச்சு நம்ம நாட் 2Tல. எல்லாமே வந்து ஸ்னாப்டிராகன் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா பட்ஜெட் போன்ஸ்ல கூட அவங்க ஸ்னாப்டிராகன் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து திருப்பியும் டிமென்சிட்டிக்கு வந்திருக்காங்க. சோ 9000 எதுவும் இல்ல, ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 காம்படிஷன் மாதிரி தான் வந்திருக்கு. 8 Gen 1 ஓகே. சோ அதுக்கப்புறம் 9000 பிளஸ் வந்த போது 8 Gen வந்துச்சு. ஆனாலும் நிறைய பேர் வந்து 9000 பிளஸ் யூஸ் பண்ணல, 9000 தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்களோட டேப்லெட்ல வந்து 9000 பிளஸ் யூஸ் பண்றாங்க. கரெக்ட்ல. சோ போன்ல வந்து 9000 தான் யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல, காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால. Cortex X2 கோர்ஸ், அந்த A710 A510 அதெல்லாம் கோர்ஸ் இருக்கு. TSMC 4 nm தான், பவர் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது 16GB RAM 256GB வெர்ஷன். சோ 12GB வெர்ஷன் கிடையாது, 8128 மட்டும் தான் இருக்கு பட்ஜெட். இது எக்ஸ்பெக்டட் பிரைசிங் வந்து அரௌண்ட் 40,000 அந்த ரேஞ்சில, 35 to 40,000 ரேஞ்சில தான் இது பண்ணலாம். இதே 40,000ல 11R இருக்கு, ஆனா அது 8GB 128GB மாடல். ஓகே. இது வந்து 16:6 மாடல், 40 ஹை எண்ட் இருக்குது, டாப் அண்ட் வேரியன்ட். 16GB LPDDR 5X RAM இருக்கு, பரவாயில்ல. சோ மிட் ரேஞ்ச்லயும் வந்து கொஞ்சம் 5X RAM இருக்கு. ஆனா UFS 4.0 சப்போர்ட் இல்லாதனால 3.1 தான் சப்போர்ட் இருக்கு. பரவாயில்ல. ஓகே. சோ Full HD Plus 11Rல இருந்து அதே டிஸ்ப்ளே தான், 6.74 இன்ச் Full HD Plus 120Hz டிஸ்ப்ளே, 40 வரைக்கும் கம்மியா வேரியபிள் ரெஃப்ரெஷ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டரியும் அதே மாதிரி பேட்டரி தான், 5000 காடுது. 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த Dimensity 9000 சிப்கா அதனால கூலிங் வந்து ஏனா ஃபிளாக்ஷிப் சிப்ல ஆக்சுவலி போன வருஷோட ஃபிளாக்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ பெஞ்ச்மார்க்ஸ் பாப்போமா எங்க இருக்கு? Antutu Nord 3 என்ன Snapdragon 7 Plus Gen 2 கம்மியா இருக்கு, 9.3 lakhs இருக்கு. சோ 9.3 lakhs. சோ கேமிங் போன் under 30,000 இது ஆக்சுவலா. இது போக்கோ F5ல under 30,000ல வந்து 40,000 னா சொல்லுவாங்க. இது under 40,000க்கு. சோ 11Rம் கம்மியா தான் இருக்கு. iQ Neo 7 அதுக்கு கீழ தான் இருக்கு. Neo 7 என்ன இருக்கு ப்ராசஸர்? 8200. அது கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸர் மாதிரி இருக்கா? 8200ஓட இது வந்து இதுவா இருக்கு. 90 Gen 1 8 Plus Gen 1 iQ 90 8 Plus Gen 1. ஓகே. சோ 8 Plus Gen 1 கூட கம்பேர் பண்ணும்போது அது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா iQ எப்பயுமே ஹையா தான் இருக்கு. அது iQ எப்பவுமே வேல்யூ, ஏன்னா iQ 11 கூட 8 Gen 2 டாப்ல தான் இருக்கு. Antutu போனா, Geekbench போனா, சோ 9000 பிளஸ் ஃபிளிப் N2 ஃபிளிப், சோ அதுக்கு கீழே தான் இருக்கு. ஆனா நாட் 2T கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா Dimensity 1300 கம்பேர் பண்ணும்போது நாட் 2Tயோட பிரைஸ் இருக்கு. சோ 28,000 பிரைஸ் ரேஞ்ச், இது கிட்டத்தட்ட ஒரு 6,000 7,000 பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த N2 flip 9000. ஆனா இதுல பாரு 8200 பெட்டரா இருக்கு iQ Neo 7. சோ iQ Neo 7 வந்து CPU பெட்டர். ஆனா ஓவராலா பாக்கும்போது இது பெட்டரா இருக்கு, ஏன்னா GPU கொஞ்சம் பெட்டர் GPU இருக்கு. சோ மல்டி கோர்லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 910 ஃபிளிப்பும் 3000 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. அதோட ஸ்லைட்டா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஏன்னா இதுல பெட்டர் கூலிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல அந்த அளவுக்கு ஃபோல்டபிள்னால இல்ல. ஆனா 11R iQ Neo 7 8200, அப்புறம் 7 Plus Gen 2 அதெல்லாமே டாப்ல இருக்கு. சிபியூக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். ஆனா ஓவராலா பாக்கும்போது கேமிங்க்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும். சோ நம்ம வாங்க கேமிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே. சோ OnePlus Nord 3 ஓட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது OnePlus சாஃப்ட்வேர் தானே, ஸோ அந்த கேம்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும். பேட்டரி இப்போ 73% இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இப்போ 33, ஓகே நார்மல் 32 33 அதுதான் யூஸ்வலி ஸ்டார்டிங் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ஐ ஓகே. கேம் என்ஜின் டர்ன்ட் ஆன், ப்ரோ கேமர் மோட்லாம் இருக்குது. சரி ஓகே, அதை ஆன் பண்ணி வைக்கலாம். வேறு என்ன இருக்குது? சிஸ்டம் ஸ்டேட்டஸ் ஓகே. FPS தெரியும். குவாலிட்டி பார்த்தோன்னா HDR எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே இல்லை, HDR எக்ஸ்ட்ரீம் வேறு இருக்குது. ஓகே. ஸோ HDR எக்ஸ்ட்ரீம் தான் யூஸ் பண்ணலாம். 90 FPS வருமா? This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. Reloading.
Let's go. The blue team has scored for the first time. No, they didn't. Enemy down. Target down. Okay, teammate. Reloading. சவுண்டு மட்டும் ஆளை காணும். Expired. 7, 8. 8 இங்க இருக்காங்க. ஐயோ சே அது திடீர்னு ஹைட் ஆயிடுச்சு. Clear. The red team is in the lead. எப்படி இருந்துச்சு? ஸ்டக் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான் தெரியல. 25 25 திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது. டீம்மேட் ஐயோ டேய் அடப்பா அங்கேருந்து சுட்டுறாங்க. Cover me. 30 சே அங்கேருந்து Be careful. Hey. You're losing the game. The red team is about to win. Reloading. 37 38 செம்மையா சொல்றாங்க. சே அந்த டீம் ரொம்ப கோஆர்டினேட்டராக இருக்காங்க. Red team victory. ஜெயிச்சிட்டான். ஹை ஓகே கேம் நல்லா இருந்துச்சு. 39 இந்த கேமுக்கே 39 சரி இன்க்ரீஸ் ஆகட்டும். 73% பேட்டரி 71 ஆயிடுச்சா? சரி ஓகே அடுத்த கேமு கால் ஆஃப் டியூட்டி. குவாலிட்டி பார்த்தோன்னா லோ அல்ட்ரா செட்டிங்ஸ் இருக்குது, மீடியமில் இல்லை. ஆனால் ஓகே ரெஃப்ரெஷ் ரேட் அதை ஆட் பண்ணுங்களா? FPS Deathmatch. ஓகே 89 90 FPS 78 90 ஆமாம். ஏய் We've taken the lead. Changing mag. Hunter killer drone on standby. ஐயோ லூட் இல்லை.
100 கலர் ரவுண்ட் இருக்கு கொடுக்கலாமா? எங்கடா ஓடுறேன்? ஐயோ Friendly hunter-killer drone deployed. UAV online. யாரை சொல்றான்? அங்க எதுக்கடா போயிட்டான்? Predator missile awaiting orders. Friendly Predator missile inbound. ஆரம்பில உட்காந்துட்டான். Hunter-killer drone on standby. ஓ முடிஞ்சிச்சு. ஓகே 71ல 69%, 2% கம்மியாச்சு. டெம்பரேச்சர் 39 இன்க்ரீஸ் ஆகல, கம்மியும் ஆகல. 91. இதில் 38 காமிக்குது டெம்பரேச்சர். கென்ஷின் இம்பேக்ட் இதில் 40 கிராஸ் ஆகுமா? ஆகக்கூடாது ஹோப்ஃபுல்லி. எல்லாமே ஹையஸ்ட்ல இருக்கு. FPS 60, மோஷன் blur ஆஃப். கேம் டெஸ்ட் ஆகுது கண்டிப்பா. GPU செமையா ஃபுல்லா 100ல போகுது. பரவாயில்ல 60 வருது இப்போ. ஆனா GPU CPU 100ல இருக்கு கரெக்டா. கண்டிப்பா த்ராட்டில் ஆகும் இப்போது. ஸ்டட்டர்ஸ் இருக்கு எங்கேயோ. ஆனா FPS இது இல்லையா? ஆனால் ஸ்டட்டர்ஸ் இருக்கு. அவ்வளோ தெரியுது. சில ஸ்டட்டர் ஆனால் FPS கம்மியாயிடுது. அதுவும் 50 இருக்கு, 60 கூட இருக்கு. ஸ்டட்டர்ஸ் செம்மையா இருக்கு. ஓ FPS 15. ஆனாலும் FPS எப்படி சரியா இருக்கு? அது இருக்கும் ஜி. FPS அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகாது. ஆனாலும் இப்படி 59, 60 காட்டிகிட்டே இருக்கு. அப்படிதான் காட்டுது. ஆனால் சரி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டெம்பரேச்சர். 41.4 41.6 வந்துருச்சு. இங்கே மட்டும்தான் 41.8 41 தான் இருக்கு. FPS ஸ்டடியா இருக்கு. ஆனா ஸ்டேட்டஸ் வந்துட்டே இருக்கு. ஆமா ஓகே பரவாயில்ல. அங்கேயும் ஆனால் ரேராக தான் ஸ்டேட்டஸ் இருக்கு. கான்ஸ்டண்ட்டாக இல்லை. நம்ம பிக்சல் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஸ்டேட்டஸ் இல்லை. ஸோ விளையாடலாம் அந்த கேமு. எனிவேஸா ஓகே, இதை வந்து OnePlus Nord 3யோட கேமிங் வீடியோ, இதோட ரிவ்யூ வீடியோ வந்திருக்கு. அதுவும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான 35,000 to 40,000 ரேஞ்சில் டீசெண்டான ஃபோனு. ஆனால் கேமிங்க்கு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஆமாம். ஸோ ஓவராலாக பார்த்தா ஓகே தான் இந்த Dimensity 9000. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோட்சன். மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிடுங்க.